ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்தியாவ பார்க்கிற விதம் அப்படிங்கிறது முற்றிலும் மாறிப்போச்சு. "எப்பாடி! இப்பேர்ப்பட்டவனுங்களா இம்புட்டு காலம் அமைதியா இருந்தாய்ங்க" அப்படின்னு சொல்ற மாரி தான் இந்தியாவோட ஒவ்வொரு நாள் நடவடிக்கையும் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா உலக அரங்குல இப்ப ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விஷயத்த வச்சுக்கிட்டு மத்த நாடுகள ஆட்டி படைப்பார்கள். அது அந்த நாட்டோட தன்மைய பொறுத்து ஆட்டி படைக்கக்கூடிய எல்லைகள் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சு போய்க்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு அமெரிக்கா அப்படின்னு எடுத்தோம்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படைப்பாய்ங்கன்னு எடுத்துக்கலாம். ரஷ்யா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படியே பக்கத்திலேயே போகக்கூடிய நாடு தான். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து உள்ள நாடுகள் எல்லாமே வட்டங்கள் சின்னதாயி போயிரும். உதாரணத்துக்கு ஈரான் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அவர்களோட எல்லை அப்படிங்கிறது மத்திய கிழக்கு வளைகுடா அப்படின்ட்டு போயிரலாம். ஆனா, அவங்க கிட்டயும் சில ப்ராக்ஸிகள் கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஆடாத ஆட்டமே இல்ல. சவுதி அரேபியாவ எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கச்சா எண்ணெய் ஆகட்டும், அதே மாரி ஒரு ரிலிஜியன் டூரிசத்த வச்சுட்டு அவர்களுக்குள்ளேயும் ஒரு ஆட்டம் இருக்கு. அதுவுமே ஒரு சின்ன வட்டம் தான். அதே மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் வச்சுக்கலாம். இந்த மாரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம், இந்த கடந்த 10 ஆண்டுகள், இனி வருங்காலங்கள் இந்தியாவுக்கான தன்மை அப்படிங்கிறது ஒண்ணுதான். அது இந்தியா நலன் சார்ந்து வேலை பார்க்கும். இந்தியாவோட நலன் சார்ந்து பாயும். இதுக்கு குறுக்க யார் நின்னாலும் சரி, அடிச்சு தூக்கி போட்டு போய்க்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான். இந்த தியரி படி இந்தியா போடக்கூடிய வட்டம் அப்படிங்கிறது அமெரிக்கா, ரஷ்யா 3வது இடம் கிடையாது. அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பாதையில இந்தியா வட்டம் போடுது. அப்ப ஏறக்குறைய ஒட்டுமொத்த உலகத்திலேயும் மைலேஜ் எடுக்கக்கூடிய 3வது நாடா இந்தியா மாறுதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. சரி, இவ்வளவு பெருசா ஒரு மைலேஜ் இந்தியா எடுக்குது அப்படின்னா, எத வச்சு இப்படி நம்ம சொல்றோம் அப்படிங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வரும். காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். ஒரு இந்தியன் இந்தியால உட்கார்ந்து பார்க்கிற பார்வை அப்படிங்கிறனால, எல்லாமே பாசிட்டிவா தானே தெரியும் அப்படிங்கிறது. இங்க அப்படி கிடையாது. அந்த கணக்குக்குள்ளேயே இது வராது. காரணம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகமும் பல விஷயங்கள் பின்னாடி ஓடுது. அப்படி பல விஷயங்கள் பின்னாடி ஓடும்போது, எல்லாரோட கவனமும் வருமா வராதான்னே தெரியாது. ஏன் அப்படின்னா, ஆர்க்டிக் ரீஜன் தான். ஆர்க்டிக் ரீஜன்ல கனிம வளங்கள் கொட்டி கிடக்கு. அத எப்படி ஆட்டைய போடுறது அப்படின்னு எல்லா நாடுகளுமே திட்டம் போடுது. அந்த திட்டங்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது ரஷ்யா. அதாவது எனக்கு தான் மொத்தமும் சொந்தம். உங்களுக்கெல்லாம் வேலையே அங்க கிடையாது அப்படிங்கிறது தான் ரஷ்யாவோட பார்வை. அமெரிக்காவ பொறுத்தவரை பூமின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பூமியில எல்லா இடமும் எனக்கு சொந்தம். உனக்கு பக்கத்துல இருக்கு, உன்னோட ஆதிக்கம் நெறையா இருக்கு அப்படிங்கிறக்காக நான் வெளியில இருந்து வேடிக்கை பார்ப்பேன்னு நெனைக்காத அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட எண்ணம். இந்த இடத்துல குறுக்கு புத்தி கொண்ட சீனா எங்க வருது அப்படிங்கிறதா, குறுக்கு புத்தி கொண்ட சீனா. அந்த வழித்தடத்துல நானும் வந்து போறேன். அதனால எனக்கும் சொந்தம் இருக்கு அப்படின்னு ஆர்க்டிக் பிராந்தியம் பத்திக்கும். இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்குன்னு டேட் குடுக்க முடியாது. என்னைக்கு வேணாலும் பத்திக்கும். பெரிய அளவுல அங்க ஒரு மைலேஜ் இருக்கு. எப்படி ஒரு காலத்துல கச்சா எண்ணெய் மார்க்கெட் உள்ள மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகள ஆக்கிரமிச்சது மூலியமா கிடைச்சுச்சோ, அதக் காட்டிலும் தாறுமாறா 1000 மடங்கு ஜாஸ்தியா கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதி தான். சரி, அந்த பகுதியில இந்தியாவோட ஹோல்டு எப்படி இருக்கு? சுத்தமா இல்ல. அத பத்திய பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, அது பல வருஷங்கள் கழிச்சு நடக்கப் போற நிகழ்வு. ஆனா இன்னைக்கே விதை போடணும். இந்தியா போட்டுச்சா? போடலையா? அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா இந்தியா இப்ப அத நோக்குன ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. அந்த சம்பவத்தோட விளைவா தான் அமெரிக்கா, ரஷ்யாவோட 2 வட்டத்துக்கும் நடுவட்டமா இந்தியா மாறப்போகுது அப்படின்னு நம்ம இங்க சொல்றது. அது என்னங்கிறத ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல இதுக்கான விதை அப்படிங்கிறது எங்க, எப்படி போடப்படுது அப்படின்னா, இது ஒரு நீண்ட காலம் தான். நீண்ட கால பயணம் தான். ஆனா இந்த நீண்ட கால பயணமே பெரிய ஆச்சரியத்த குடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட இந்தியா இப்ப போட்ட அக்ரீமெண்ட் தான். என்ன அப்படின்னா, இந்திய ரஷ்ய நட்பு அப்படிங்கிறது கேட்கவே வேண்டாம். நட்புக்கு உதாரணம் அப்படின்னா, இந்திய ரஷ்ய நட்ப சொல்லலாம். உலக அரசியல்ல. எல்லா காலங்கள்லயுமா அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது. நெறையா நெகட்டிவ் இருக்கு. நெறையா கருப்பு பக்கங்கள் இருக்கு. அது நமக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. சரி, அப்படி நல்ல நட்பு, அதுலயும் டிஃபென்ஸ் ரீதியா கேட்கவே வேணாம். அப்படி நட்பு இருக்கும்போது எல்லாமே இருக்கே. 100% இருக்கே. என்ன இப்ப புதுசா வந்துச்சு அப்படின்னு கேட்டா, இவ்வளவு காலம் நட்பு இருந்தும், இந்தியா, ரஷ்யாவுக்குள்ள நீண்ட காலமா இழுத்துக்கிட்டே இருந்த ஒரு ஒப்பந்தம் இருக்கு. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, இந்தியாவோட மிலிட்டரி ஃபெசிலிட்டி ஆகட்டும், ரஷ்யாவோட மிலிட்டரி ஃபெசிலிட்டி ஆகட்டும், 2 நாடுகளும் மாற்றி மாற்றி பயன்படுத்தக்கூடிய ஒப்பந்தம் இதுவரையும் இல்ல. ரொம்ப நாளா பெண்டிங் இருந்துச்சு. அது இப்ப
அப்ரூவல் ஆயிருக்கு. அந்த விஷயங்கள் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி வருங்காலங்கள்ல ரஷ்யா நம்ம துறைமுகங்கள யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஏர்ஃபீல்ட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்தியாவும் ரஷ்யாவோட துறைமுகங்கள யூஸ் பண்ணிக்கலாம். ரஷ்யாவோட ஏர்ஃபீல்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஏறக்குறைய அமெரிக்கா கூட இப்ப சமீபத்தில போட்ட அக்ரீமெண்ட் மாரி தான். அமெரிக்கா எப்படி நம்ம துறைமுகங்கள்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி அக்ரீமெண்ட் போட்டோம். அமெரிக்கா கூட மட்டும் கிடையாது. இந்த இடத்த ரொம்ப உத்து பார்க்கணும். காரணம் சவுத் கொரியா, வியட்நாம், பிரான்ஸ் போன்ற நாடுகள் கூடயும் நம்ம போட்டிருக்கோம். இந்த சவுத் கொரியா, வியட்நாம், அமெரிக்காவையுமே எடுத்துக்கலாம். இது 3 போட்டதோட விளைவு என்ன அப்டின்னா, நமக்கான மைலேஜ் சீனாவை எதிர்த்து இந்த நாடுகள் போகும்போது, நம்ம வந்து ரிப்பேர் பண்ணிட்டு போய்க்க அப்படின்னு சொன்னாலே போதும் சீனாவுக்கு மிகப்பெரிய காரணம் நம்மளோட துறைமுகங்கள் அமெரிக்கா போன்ற நாடுக்கு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்களா மாறி போயிரும். இந்த ஒண்ணு போதும். நம்ம நேரடியா சண்டைக்கு போற என்ன வீரியமோ அதையே குடுத்துரும் அமெரிக்காவுக்கு. அதனால இந்த ஒப்பந்தம் மூலியமா சீனாவுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் தான். அது மட்டும் கிடையாது. சவுத் கொரியா, வியட்நாம் போன்ற நாடுகளோடையும் இத பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அவர்கள் வியட்நாம் போன்ற பகுதிகள்ல நம்மளும் இதே விஷயத்த யூஸ் பண்ணிக்கலாம். சவுத் கொரியா பகுதிகள்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். சீனாவோட வம்பிழுக்கும்போது இது எவ்வளவு பெரிய மைலேஜ் நேரடியா நம்ம போம்போதும், சவுத் கொரியா, வியட்நாம் போன்ற நாடுகளோட பண்ணதோட விளைவு நமக்கு தாறுமாறான மைலேஜ். இப்ப ஏறக்குறைய அவனோட பின்வாசல்லே உட்கார்ந்து நம்மளோட போர்க்கப்பல்கள தயார் நிலைக்கு கொண்டு வரலாம். அதே மாரி தான் பின்வாசல்லே உட்கார்ந்து அமெரிக்கா போர்க்கப்பல்கள தயார் நிலைக்கு கொண்டு வரலாம். இதுல சவுத் கொரியா, வியட்நாம காட்டிலும் இந்திய துறைமுகங்களோட ஆற்றல் செயல்பாடு ஜாஸ்தி. அந்த ஆற்றல் செயல்பாடு ஜாஸ்தியான இடத்துல அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு வந்து நின்னு அடுத்து சீனாவ நோக்கி பாயும்போது, வெற்றி அப்படிங்கிறது 100% அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாரி விஷயங்கள செஞ்சுகிட்டு இருக்கும்போது, ரஷ்யா கூட நம்ம செய்யவே இல்ல. இப்ப ரஷ்யா கூட செஞ்சிருக்கோம். சரி ரஷ்யா கூட செஞ்சனால, இதே பெனிஃபிட்லாம் வரும்னு எடுத்துக்கலாம். ஆனா சீனாவ நோக்கி நம்மளே இந்த துறைமுகங்கள யூஸ் பண்ணி பாஞ்சுக்க போறோம். ரஷ்யாவோட துறைமுகங்கள நம்ம யூஸ் பண்றது, நண்பன் வீடு அப்படிங்கிற மைலேஜ் இருக்கும். ரஷ்யாவுக்கு இந்தியா நண்பன் வீடுங்கிற மைலேஜ் இருக்கும். இத தாண்டி அமெரிக்கா, ரஷ்யாவுக்கான நடுப்பாதையில நம்ம எங்க மைலேஜ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த ஆர்க்டிக் ரீஜன்ல எல்லாரோட கவனமும் இருந்தாலும், நொல்லநாட்டிய பேச்சு தான். அமெரிக்காவாகட்டும், அவங்க தியரி படி உலகத்துல தானே இருக்கு, அப்ப எனக்கு சொந்தம் தான் அப்படிங்கிற நொல்லநாட்டிய தியரியும், நரிய பொறுத்தவரையும் அந்த பாதையில நான் வந்து போறேன்ல அப்படிங்கிறது தான். ஆனா இந்த 2 பயலுகளையும் தாண்டி ஆர்க்டிக்ல இன்னைக்கு நிலைமைக்கு 300 பேஸ்கள வச்சு ஆப்பரேட் பண்ணக்கூடிய நாடு ரஷ்யா. அங்க உள்ள சீதோஷண நிலைய தாண்டி 300 சக்சஸிவா பேஸ்கள கொண்ட நாடு. இனி வருங்காலங்கள்ல குளோபல் வார்மிங் மூலியமா அதை எல்லாம் படிப்படியா குறையும்போது, கனிம வளங்கள சுருட்டும்போது, இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது தாறுமாறா இன்கிரீஸ் பண்ணப்படும். தாறுமாறா இன்கிரீஸ் பண்ணாட்டா எதிரிகள அவர்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அங்க உள்ள கனிம வளங்கள அனுபவிக்க முடியும். அப்படி கால்குலேட் பண்ணோம்னா, எப்படி பார்த்தாலும் ரஷ்யாவோட கை ஓங்கி இருக்கும். அங்க பேஸ்கள் உருவாக்குறது மூலியமா. அந்த பேஸ்கள்ல இந்தியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த அக்ரீமெண்ட் மூலியமா சாத்தியம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா லேட்டா ஆரம்பிச்சாலும், அந்த நடு பாதைகள்ல இந்தியா புகுந்து மைலேஜ் எடுக்கிறத யாராலயும் தடுக்க முடியாது. சீனாவுக்கு கூட ரஷ்யாவுக்கு இந்த மாரி அக்ரீமெண்ட் கிடையாது. வருங்காலங்கள்ல வர வாய்ப்பு கிடையாது. காரணம் சீனா, ரஷ்யா மீது கண் வைக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும். சீனாவ சேர்த்துக்கிட்டு நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறதும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் நல்லா தெரியும். அதனால இந்த தியரி நடக்க வாய்ப்பே இல்ல. அமெரிக்காவுக்கு குடுக்க வாய்ப்பே இல்ல. அமெரிக்கா போட்டிக்கு இன்னொரு பேஸ உருவாக்குனா தான் உண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு அந்த பகுதியில ரஷ்யாவுக்கு எப்படி அமைஞ்சு போச்சோ, அதுக்கு ஈக்குவலா அடுத்த நாடு 2வது நாடா அமைஞ்சிருக்கிறது இந்தியாவுக்கு தான். இந்த மிகப்பெரிய மைலேஜ இவ்வளவு நாள் நம்ம எடுக்காம இருந்தோம். இப்ப எடுத்திருக்கோம். ஆனா இந்த எடுத்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு இம்சையான காலகட்டம். காரணம் ரஷ்யா ஒரு யுத்தத்துல இருக்கு. மேலை நாடுகள எதிர்த்து தான் அந்த யுத்தமே பண்ணுது. அப்படி யுத்தத்துல இருக்கும்போது, என்ன செஞ்சாலும் குத்தம் தான். ரஷ்யாவ பார்த்தாலே குத்தம். ரஷ்யாங்கிற பேர இந்தியாவோட சவுத் பிளாக்ல நின்னு கத்துனாலே குத்தம்னு சொல்லக்கூடிய நாடு தான் அமெரிக்கா. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அப்படி கிடையாது. இருந்தாலும் வம்பு பண்ணுவாய்ங்க. எப்படி நீ அக்ரீமெண்ட்ட போடலாம்? அதுவும் இந்த மாரி அக்ரீமெண்ட்ட நீ எப்படி போடலாம்? அப்படின்னு வம்பு பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. வம்பு பண்ணாலுமே எப்படி கச்சா எண்ணெய் விவகாரத்துல அடி வாங்குனார்களோ, அதே மாரி ரூபிள் ட்ரேட்ல எப்படி அடி வாங்குனார்களோ, அதே மாரி அடி வாங்கி அடங்கி போக தான் வாய்ப்புக்கள் 100% இருக்கு. அதனால இந்த இடத்துல குறைவான பிரச்சனைகள் தான் வரும். அந்த பிரச்சனைகளும் ஈஸியா நம்மளால கடந்து போக முடியும். 2, 3 ஸ்டேட்மெண்ட் இல்ல 2, 3 திரைமறைவு
உட்கார்ந்து பேசுறது மூலியமாவே இந்த விஷயத்த ரொம்ப சுலபமா இந்தியா, அமெரிக்கா தூக்கி வீசிட்டு அவர்களோட பாதைகள்ல பயணிக்க ஆரம்பிப்பாங்க. இங்க சீனாவுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் தான். ஏன்னா இந்த மாரி அக்ரீமெண்ட் போட்டதுக்கப்புறம், சீனாவுக்கு உண்டான ஒரே ஆதரவு தப்பி தவறி என்னத்தையாச்சும் ரஷ்யால இருந்து தூக்கி போடணும், தூக்கி போட தயார்னா கூட, இந்தியாவுக்கு எதிரா போட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுல இந்தியா நோக்கி போயிருச்சு. இப்ப சீனாவுக்குன்னு இருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்னு பார்த்தோம்னா, யாருமே கிடையாது. இல்ல, இல்ல எனக்கு ரஷ்யா இருக்கு அப்படின்னு சொன்னாலும், இந்திய விவகாரத்துல ரஷ்யா வராது. அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான அச்சாரம் தான். ஏகப்பட்ட விஷயத்துக்கு ஸ்ட்ராங்கான அச்சாரமா இந்த அக்ரீமெண்ட் மாறிப்போச்சு. இவ்வளவு பெரிய மைலேஜ அதுவும் சிக்கலான காலகட்டத்துல, இந்தியாவோட நலன்றா அப்படிங்கிற அந்த தியரிய பிடிச்சு இந்தியா போறனால, இதோட வேகத்துக்கு அளவே கிடையாது. ஏற்கனவே இந்த வேகத்துல இந்தியா பயணிக்கும்போது, எதிரிகள், நண்பர்கள் எல்லாரும் அடி வாங்கின வரலாறு இருக்கு. அந்த பகுதியில இந்த அத்தியாயமும் போய் உட்கார்ந்துரும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.